வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் புதிய ஏற்பாடு காலகட்டத்திலே இயேசு பிறந்து அவருடைய ஊழியத்திலும் அவருடைய மரண பரிணயத்தை குறித்தும் எழுதப்பட்டிருந்தது. அது மறைக்கப்படவில்லை, வேதாக வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுடைய பிறப்பு உலகம் முழுவதும் ஒரு பாவத்திலிருந்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் என்று சொன்னது போல ஒரு பெரிய வெளிச்சம் தேசம் உலகமெங்கும் பரவிற்று. இந்த இடத்துல ஏரோது அந்த பிள்ளையின் ராஜா, அந்த பிள்ளை ராஜாவாக மாறியிருக்கிறதை கண்டு மிகவும் கோபம் அடைந்து பிள்ளையை கொலை செய்யும்படியாகவும் தாயை கொலை செய்யும்படியாகவும் அவன் மிகவும் கோபமடைந்து அவன் அநேக பிள்ளைகளை கொலை செய்ததை பார்க்க முடியும். இந்த இடத்திலே பார்க்க முடியும். அதுக்கு பிறகு அவன் ராஜா ஏரோது ராஜா மரணம் அடைந்த பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தருடைய தூதன் கடந்து போகும்படியாக சொப்பனத்திலே யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இயேசுடைய பிறப்பு மிகவும் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பகுதி அநேக பிள்ளைகளை கொலை செய்ததாக மாறப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். ஒரு பிறப்பு அநேக ஜனங்களை ரட்சிக்கிறவதாகவே இருந்ததும் ஒரு பகுதியா இருந்தாலும் இனி ஒரு பகுதி அநேக பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக ஏரோது கட்டளையிட்டபடியால் அநேக 2 வயது பிள்ளைகள் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறதையும் வாசிக்க முடியும். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்கும்படியாக தேவதூதன் வெளிப்படுத்தப்பட்டு அதை ஆண்டவர் அந்த பிள்ளையும் பாதுகாத்து கொண்டார். இந்த இடத்திலே வாசிக்க முடியும். ஏரோது மரணம் அடைந்த பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்படியாக யோசேப்போடு தேவதூதன் சொல்லுகிறதையும் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதின் 19வது வசனம். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனம் கண்டு, நீயும் எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையும் பிராணத்தை வாங்கும்படியாக தேடுகிறவன் இறந்து போனான். ஏரோது ராஜா இறந்த பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து போகும்படியாக தேவதூதன் சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும்.